இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய வருடத்திலும் நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த தலைப்பு ஆவிக்குரிய 7 தீர்மானங்கள். இன்று அநேகர் இந்த முதலாவது மாதத்திலும் நாம் முதலாம் நாள் சென்று ஆலயத்திற்கு சென்று அநேகர் சென்று வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்போம். அநேக தீர்மானங்களையும் ஏறெடுத்திருப்போம். இந்த வாக்குத்தத்தத்தில் இன்னும் நம்மளுடைய தீர்மானத்தில் என்னென்ன காரியங்களை ஆவிக்குரிய வகையிலே நாம் ஏறெடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதத்திலே நாம் 7 தீர்மானங்களை மையமாக வைத்து தியானிக்க இருக்கிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு முதலாவது தீர்மானம் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்திற்கு காத்திரு. இன்றைக்கு இந்த ஜனவரி மாதம், அதாவது முதல் நாளிலே நமக்கு நம்மளுடைய ஆலயத்துக்கு அல்லது சபைக்கு செல்லாத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது. இன்னும் சிலருடைய எண்ணங்கள் என்னவென்றால், முதலாவது இந்த ஆலயத்துக்கு சென்று முதல் நாளிலே ஆலயத்திற்கு சென்று வாக்குத்தத்தத்தை பெற்றுவிட்டால் ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் ஆசீர்வாதத்தை தந்து விடுவார் என்ற நம்பிக்கையிலே நாம் வாக்குத்தத்தத்தை எடுக்கிறோம். ஆனால் சில நாட்கள் கழித்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்றால் நமக்குள்ளே ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. நாம் சொல்வோம், கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார், ஆனால் இந்த வருடத்திலே அது நிறைவேறவில்லை என்று சொல்லி நம்மையே நாம் சோதிக்க ஆரம்பித்து விடுவோம். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பது எப்படி? அதை சில நேரங்கள்ல நாம் என்ன நினைக்கிறோம், ஃபாஸ்ட் உலகம், எல்லாம் ஃபாஸ்ட், எது கிடைச்சாலும் எது எங்கு சென்றாலும் நாம் நினைத்த உடனே எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்காக இன்றைக்கு வேதாகமத்தில் அநேகர் காத்திருந்தார்கள். இன்னும் சொன்னா முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் கானா ஊர் கல்யாண வீட்டிலே. அந்த அற்புதம் நடைபெறும் போது அங்கே அந்த திருமணத்திலே திராட்சை ரசம் குறைபடுகிறது. அந்த இல்லாத வேளையிலே அந்த இயேசுவின் தாயாகிய மரியாள் வந்து கேட்கிறார் ஆண்டவரிடம், இங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. பாருங்க, சில நேரங்கள்ல கர்த்தர் வாக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் சில நேரங்களிலே காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. இன்றைக்கு முதலாவது தீர்மானமாகிய அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் ஒரே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், காத்திருத்தல். காத்திருப்பது மிகவும் கடினமான ஒன்று. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்த வேளையிலே, ஆனால் சாரால் அவளுடைய இருதயத்திலே கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின பிள்ளையை சுதந்திரிக்க முடியவில்லை என்ற ஒரு முழு எண்ணம் அவளுக்குள்ளே வரும்போது அவள் ஆகாரிடம் சென்று அந்த ஆசீர்வாதத்தை வேறு வழியாக சுதந்திரிக்க நினைக்கிறார். வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஆபகுக் 2:3 குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இன்றைக்கும் கூட நமக்குள்ளாகவே ஒரு எண்ணம் வருகிறது. இந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு வருடமும் நாம் சென்று பெற்றுக்கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற முடியவில்லையே, நடக்கல என்று சொல்லி கூட நாம் சில நேரங்களிலே நாம் துக்கத்தோடு இருக்கிறோம். ஒவ்வொரு வருடம் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு துக்கத்தோடு நாம் வருகிறோம். ஆனால்
இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், காத்திரு, வாக்கு தத்தத்துக்கு காத்திரு, அது குறித்த நேரத்திலே அது வெளிப்படும், அது தாமதிப்பில்லை என்று சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இன்னும் 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றும் விரும்பி தம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். நம் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒன்று. அவர் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி அவர் பொறுமையா இருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வது என்றால் மிக ஈஸியான ஒன்று காரியம் அல்ல. ஆபிரகாம் ஈசாக்கை அவருக்கு கொடுக்கும் வரைக்கும், வாக்கு தத்தத்தின் பிள்ளையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவன் ஆண்டவர் சொல்ற கர்த்தர் சொல்கின்ற காரியத்துக்கு கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படியும் போது கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்திற்கு நாம் காத்திருத்தலுக்கு பலனை நமக்கு தருவார் என்னும் சொல்ல வேண்டும் என்றால் 1 சாமுவேல் 10:8 போடப்பட்டிருக்கிறது, நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்கன தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்று சொல்லி சவுலோடு இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி பேசுகிறார். ஆனால் சவுல் மன்னன் இந்த சாமுவேல் வர தாமதித்தது நிமித்தம் தானாகவே அவன் பலி செலுத்தி ஆண்டவருக்கு முன்பதாக கீழ்ப்படியாமல் சென்று விடுகிறான். இதன் நிமித்தம் சவுளுடைய வாழ்க்கையில நடந்தது என்னவென்றால், அவனுடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கிவிட்டது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால், எலியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ கொஞ்ச நாள் கேரி ஆத்தங்கரை அருகே ஒளிந்து கொண்டிரு என்று சொல்லும் போது அவன் கீழ்ப்படிந்து ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவன் தங்கியிருந்த வேளையிலே கர்த்தர் எலியாவை கொண்டு அநேக அற்புதங்களை செய்தார். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் அநேக வாக்கு தத்தத்தை தந்திருப்பாங்க. இந்த வருஷத்துல பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்க நாம் காத்திருக்க வேண்டும். கொஞ்சம் காத்திருக்கும் போது சில நேரங்கள்ல நமக்கு பொறுமை இருக்காது. இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள நாம் இன்றைக்கு முதலாவது ஒரு தீர்மானத்தை எடுப்போம். முதல் தீர்மானமாகிய நம்மளுடைய வாக்கு தத்தத்திற்கு காத்திருப்போம். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசியிருக்கீங்க. எங்களுக்கு இந்த வருஷத்திலே கொடுத்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாங்கள் முதலாவது எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் காத்திருக்கும் உடைய நாமத்தின் நிமித்தம் நீ என்ன கேட்டால் தருவேன் என்று சொன்னது போல் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.